ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய ஒரு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பைரவி வீட்டுக்குள்ளே வந்த தைரியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்ம வந்து வீட்டான போனால் கண்டிப்பாக வந்து பைரவி ஆண்டி வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஏற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறாங்க. அதுக்கு நம்பிக்கை கொடுத்ததே இந்த பைரவி தாங்க. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பைரவி பார்த்தீங்கன்னா அஞ்சலி இன்னைக்கு வந்து நீ வீட்டுக்கு வா, நான் வந்து உன்னை வந்து எதிர்த்து நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து அவங்க உன்னை வந்து வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்திவாங்க அப்படின்ற ஒரு சாத்தியக்கூற சொல்லி வர சொல்கிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வராங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய கார்த்திக் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக பிரியோட நினைப்பாகவே வந்து இருந்தாலும் வந்து நம்முடைய கார்த்திகை வந்து அதில் வந்து மேலே வைக்கணும் அப்படின்ட்டு, கார்த்திக் நீ வந்து ஆஃபீஸ் போ, நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் நம்முடைய கௌதம் வந்து சரி இவனை வந்து இப்படி ஆஃபீஸ் ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண வச்சாதான் நம்ம வந்து பிரியாவோட நினைப்பை வந்து வெளிக்கொண்டு வர முடியும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வரலான்னு அப்படி திரும்புகிறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் வந்து வீட்டு வாசப்படியிலே வந்து நிற்கிறாங்க. கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து திருந்திட்டு ரொம்ப யோக்கிய மாதிரியே வந்து நிற்கிறாங்க. அவ்வளோதான் நம்முடைய கார்த்திக் வந்து கோவந்து அங்கே இருந்துரு, வீட்டுக்குள்ளே வந்து கால் எடுத்து வச்சேன்னா கால் சும்மா துண்டு துண்டை வெட்டி தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதிர்பார்க்குறான். ஏன் நம்மளுடைய கார்த்தியை மட்டும் இந்த அடிக்கிறப்ப இந்த பைரவி வந்து போவேனா, நல்லா அடி வாங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்பெல்லாம் ஒரு கட்டின புருஷனை வந்து மதிக்கிறவளாங்க கண்டிப்பாக வந்து இல்லவே இல்லைங்க. ஒரு புருஷன் அடி வாங்குறான், ஐயோ அம்மா பதறி போயிட்டு எந்த ஒரு அடி படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் இவன் அப்படியேப்பட்ட கேடு கெட்டவளாக வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியவங்க வந்து பார்க்குறாங்க. சரி இந்த பிரச்சனையை வந்து அவங்க போக்கிலே வந்து விட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு மேலே போனதும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்தி நான் வந்து தெரிஞ்சிட்டேன், இதுக்கு மேலே வந்து யாருக்கும் எந்த ஒரு துரோகம் வந்து பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சு லைஃப்பில் வந்து சேர்த்திக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. என்னது இந்த அஞ்சலி வந்து ஓவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்ட்டு இந்த பைரவே வந்து நினைக்கிறாங்க. நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து அவன் வந்து திருந்தினாலா இல்லைன்றத வந்து கண்டுபிடிக்க கூட வந்து டைம் கொடுக்காது வந்து இவன் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாளே, அதுவும் சிந்தாமணி அத்தையை கூட்டுக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணி பார்க்குறப்ப சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை உங்களை நினச்சிக்கிட்டு என் பொண்ணு வந்து ஒழுங்காக சாப்பிட்றது கூட இல்லை, அவன் வந்து திருந்திட்டா, அவளை வந்து தயவு செஞ்சு ஏற்றுக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, பொண்ணு ஏற்றுக்க முடியாது, ஒன்றும் ஏற்றுக்க முடியாது, இன்றைக்கி வந்த வழியே கிளம்பி போயிருங்க, ஆல்ரெடி நான் வந்து செம்ம டென்ஷனில் இருக்கேன், ஏதாவது வந்து பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா என்ன இந்த கார்த்தி வந்து இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு ஷாக்கிங்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் தான் வந்து ஓரளவுக்குள்ள ஒரு 75% வந்து இந்த அஞ்சலியை வந்து நம்பிட்டாங்க. அவர் நடித்த நடிப்பு அப்படி, நான் வந்து திருந்திட்டேன், இனிமேல் வந்து கார்த்தி கூட சேர்ந்து வாழ்கிறேனோ இல்லையோ அவனுக்கு வந்து தொந்தரவு தரமாட்டேன் அப்படின்ட்டு. இது வந்து இப்போ கடைசியாக வந்து ஒரு வாட்டி வந்து நான் வந்து கார்த்தியை கேட்டு போகலான்னு வந்திருக்குன்ற மாதிரியே வந்து அவன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறமும் அந்த இலக்கிய கௌதம் வந்து அந்த அஞ்சலியை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு அவளை வந்து வேவு பார்த்தாங்களான்னு கண்டிப்பாக வந்து கார்த்தியோட லைஃப் வந்து டேமேஜ், அவளை வந்து வெளியே விட்டு அவளுடைய போக்கு என்னன்னு பார்த்து திருந்தினானா இல்லைன்றதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம இலக்கிய கௌதமுக்கு நல்லது நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.